ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 சைஸில் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக 1.2 சென்டிமீட்டரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்காக 1.5 சென்டிமீட்டரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது மட்டும் நீங்கள் எந்த இடத்துல லாங்காக போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சைஸை நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜர்தோசி பார்த்தீங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 1.2 சென்டிமீட்டர்லேருந்து லைட்டாக கூடவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகவோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கான ஜர்தோசியை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நார்மல் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ண முடியும், ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதனுடைய கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கண்ணு வழியாக நீங்கள் ஜர்தோசியை விட்டிங்கனாலும் அது ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீடிலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீடில் நம்பர் 12 கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நூல் இருக்கிறதுனால வெளியில் வராது, லைட்டாக கஷ்டமாக இருந்தது. மற்றபடி இது ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வெளியே வரும். உங்களுக்கு நீடில் நம்பர் 12 கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஈஸியாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட முடியும். இந்த நீடிலில் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது உங்களுக்கு அடிக்கடி வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த சாதி யூஸ் பண்ணியும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம், கோரா யூஸ் பண்ணியும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம். அது நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்து. இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் இந்த ஜர்தோசியை நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த ஜர்தோசிக்கு மேல் பக்கமாக இருக்கிற நூலுக்கு பேக் சைடில் நீடில் வச்சு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொட்டேட் பண்ணாதீங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா இந்த ஜர்தோசி லூப் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த லூப்பை அப்படியே கையால் பிடிச்சிட்டு அந்த லூப்புக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு அடியில் இழுக்கணும். நீங்கள் இந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கரெக்டாக விழும். நீங்கள் லூப்பை பிடிக்காமல் அப்படியே இழுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி வராது. நம்ம நார்மலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, லூப் ஸ்டிச், அந்த மாதிரி ஒரு லூப் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரேமுக்கு அடியிலையும் த்ரெட்டை டைட்டாக இழுக்கணும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் திரும்ப இந்த ஜர்தோசி விரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது நான் மறுபடியும் கீழே இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு திரும்ப பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளே விட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டைட்டாக இருக்கும். இல்லாட்டினா அது லூஸாக விரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒன்ஸ் அகைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரக் ஆகிற ஒரே இடம் இந்த ஜர்தோசி ஒர்க் தான். இந்த ஜர்தோசி ஒர்க் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் அதை பார்க்கவே பயந்துடுறீங்க. அது ஜர்தோசி ஒர்க்னாலே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறீங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த த்ரெட்டில் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி கீழே வரைக்கும் இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி விட்டுட்டு இந்த த்ரெட்டுக்கு பேக் சைடில் நீடில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்தா லூப் மாதிரி வரும். இந்த லூப்பை பிடிச்சிக்கணும். இப்போ நான் நீடில் சின்ன நீடில் எடுத்துருக்கிறதுனால வழுக்கிட்டு வருது. நீங்கள் நீடில் நம்பர் 12 கூட எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்படி இந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே அப்படியே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸை நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது நெக் டிசைன் பண்ணுறீங்க, பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்டு இடையில சின்ன கேப் தெரியுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் வரும் இல்லைங்களா, அந்த சர்க்கிளை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேர்டோ இல்லை பீகாக்கோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டால் தான் இந்த நாட் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் டைட்டாக இருக்கும். இல்லாட்டினா அது விரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் பிகினர்ஸ் அது கரெக்டாக விழலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் இதை எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ நான் சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டு கீழே சமுக்கி வச்சு போட்டு காட்டுறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது 4 mm சமுக்கி. இதுவும் எப்படி மெஷர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லலாம் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைஸ்லேயும் சமுக்கி எடுக்கலாம், இதை விட பெருசாகவும் எடுக்கலாம். நீங்கள் இந்த சமுக்கி வச்ச ஃப்ரெஞ்ச் நாட்டை டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சமுக்கியோட கலர் வேறு கலரில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் இருக்கும். சேம் கலர் சமுக்கியும் வச்சு யூஸ் பண்ணலாம். அது பார்க்க ஒரு
கோல்டன் ஃபினிஷில் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அவுட்லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சமிக்கியை அந்த லூப் பக்கத்தில் வச்சு அந்த சமிக்கிக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது அந்த சமிக்கி மேலே இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து செட் ஆகிடும். ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுங்க. அப்போ தான் அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து நிற்கும். அதனால் ஃப்ரேமுக்கு அடியில் நல்லா த்ரெட்டை டைட்டாக இழுங்க. இதுலேயும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறேன். அப்போ தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். இதில் நான் 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருந்த ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி நல்லா கீழே எப்படியா தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த ஜர்தோசிக்கு மேலே இருக்க த்ரெட்டுக்கு பேக் சைடில் நீடில் வச்சு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி இழுக்கும்போது இந்த கார்னரில் ஒரு லூப் மாதிரி வரும். அந்த இடத்துல நீடில் அப்படியே பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்தோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம எங்கேருந்து நீடில் வெளியே எடுக்கிறோமோ அதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அது டைட்டாக இருக்கும். இப்போ இதே லாங் ஸ்டிச்சை நான் சமிக்கி வச்சும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல நாட் போட போகிறீங்களோ அதுக்கு நியர்பையில் சமிக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசிக்கு பின்னாடி நீடில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த லூப் எடுத்து அந்த லூப்புக்கு அடியில் இந்த சமிக்கிக்குள்ளே நீடில் விடுறேன். பார்த்துக்கோங்க. இந்த லூப்பை பிடிச்சிக்கணும். லூப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. லூப்பை பிடிச்சிட்டு போடுங்க. அவ்வளவுதான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதாவது புரியலன்னா கேளுங்க. நான் மறுபடியும் தெளிவான வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ப்ரைடல் ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.